ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. வேதங்கள் சமஸ்கிருத மொழியில் இருப்பதால் அவற்றை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கலாமா என்ற கேள்விக்கு சமஸ்கிருத பாஷையில் உள்ள சமத்காரம், வர்ணக்கிரமம், நடை முதலிய குணங்களும் அழகும் இதர பாஷைகளில் இல்லை என்பதால் மொழிபெயர்க்க கூடாது என்று சில பதிவுகளில் கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதம் என்று அழைக்கிறோமே, அப்படியானால் தமிழில் அருளப்பட்ட திராவிட வேதத்தில் சமஸ்கிருத வேதங்களின் சமத்காரமும் அழகும் நடையும் இல்லை என்று அர்த்தமா? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு சிவபெருமானை பற்றி சொல்கிறார்கள். இப்போ சான்ஸ்கிரிட்டும் சிவபெருமானது தான், தமிழும் சிவபெருமான் தான். மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் அப்படிங்கிறார். மகேந்திரகிரி மலையை புகை போயிட்டது, அந்த இடத்துல கடவுளே கொடுத்தாரு அப்படின்னு. அகஸ்தியர் என்ற மகாமுனிவருக்கு தமிழை கொடுத்தாரு, பாணினி என்பவருக்கு சான்ஸ்கிரிட் வடமொழியை கொடுத்தாரு. உலகத்தில் மனிதர்கள் தோன்றிய காலத்தில் ஒவ்வொரு குழுக்கள், குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் were டாக்கிங் எ பர்டிகுலர் லாங்குவேஜ். அதனால் தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மனிதர்களிலிருந்து ப்ரமோட் ஆகி போனவங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனிதர்கள் தான் தேவர்கள் ஆகிறார்கள். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. மனுஷங்களாக இருந்து நிறைய தானம் தவம் செஞ்சால் அவங்களுக்காக தேவலோகத்தில் தேவர்கள் என்ற பதவி வழி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த தேவர்களுக்கு உண்டான பாஷையாக இருந்தது சான்ஸ்கிரிட். திராவிட பாஷை அப்படின்றோம் இல்லையா, அது தமிழ்னு சொல்கிறது. ஆனால் திருஞான சம்பந்த மூர்த்தியை பற்றி சொல்கிற போது இந்த திராவிட சிசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த திராவிட தேசத்தில் வந்தவர் அப்படின்னு. இப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துவதுமே நீராறும் கடல்வடுத்த நிலமணந்தைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாரு, தமிழே ஆரியம் இன்றைக்கி உலகத்தில் அழிஞ்சு போச்சு. உலக வழக்கில் ஒரு பேசும் மொழியாக இல்லை, உலக வழக்கு அழிந்து ஒளிந்து. ஆனால் நீ சீரழமை திறம் இன்றைக்கும் தமிழ் பேச்சு பாஷையில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்டு இன்றைக்கி கோயிலில் பிராமின்ஸாக இருந்து பூஜைகள்லாம் செய்கிறவங்களுக்கே நிறைய பேர் சான்ஸ்கிரிட்லாம் தெரியாது. நான் அண்ணா நகரில் இருந்தபோது சான்ஸ்கிரிட் காலேஜில் படிக்கிற ஒரு தம்பி எங்கள் வீட்லேயே தங்கி காலேஜுக்கு போயிட்டு இருந்தார். நான் படிக்க வச்சுருந்தேன். பின்னால் அவர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சீஃப் மினிஸ்டர்லாம் வந்தார். ஹவாயில் போய் சிவசுப்பிரமணிய கோயிலெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தவர். என் கூட அவர் சபரிமலைக்கு வர்றதுனால கூட்டின்னு போனேன். இவர் அங்கே இருக்கிற சீஃப் பிரிஸ்ட் இல்லையா சபரிமலை, அவர் ரொம்ப பெரிய பண்டிதராக இருப்பான்னு சொல்லி அவர்கிட்ட போய் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறாரு. அவர் பேன் அவங்களுக்கு தாந்திரிக் வித்தை மந்திரமே கிடையாது. எல்லாம் சொடுக்கு ஆவாகனம் இப்படி தான் அவங்களுடைய இதெல்லாம். வாய் திறந்த மந்திரங்கள்லாம் கிடையாது. அதர்வண வேதம் அவங்களது. அண்டு தன்னுடைய ஆத்மாவையே ஐக்கியப்படுத்தி தான் அவங்களுடைய எல்லா பூஜையும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியல. அனரப்பட்ட காஞ்சி பெரியவர் மடாதிபதியான புதுசில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சுருந்தார். எங்கிட்ட எல்லாரும் சான்ஸ்கிரிட்டில் தான் பேசணும். ஒரு நிலைக்கு அவர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பஸ் ஸ்டாண்டில் குளிக்கிறது, ஏன்னா அவர்கிட்ட வர நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பிராமணர்களாக இருந்தவர்கள் கூட பேசுகிறது தமிழ், கன்னடா, தெலுங்கு அப்படி தான் இருந்திருக்குமே தவிர சான்ஸ்கிரிட் பேசுகிறவங்க கிடையாது. அதனால் அவரே பிற்காலத்தில் தன்னுடைய கொள்கைகளை தளர்த்தி கொண்டு தமிழில் பேசலாங்கிற மாதிரி மெட்ராஸ் மாதிரி இடங்களுக்கெல்லாம் வர்றபோது அவர் கொடுக்குற லெக்சர்ஸ் எல்லாம் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு புக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது பூரா தமிழில் தான் இருக்குது. அவர் தமிழில் பேசியிருந்த ஒரு ஆள் கணபதியின் பேர், அவர் ஷார்ட் ஹேண்டில் எடுத்து அதெல்லாம் தொகுத்து ஒரு 14-15 வால்யூமாக பிரித்து போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவோ கோயில்களில்
இந்த சாமிக்கே சொல்லக்கூடிய சில மந்திரங்கள் பாரம்பரியமாக குடும்பங்களை செஞ்சுக்கிட்டவங்க மந்திரமாக சொல்லுவாங்களே தவிர பேசுகிறதுக்கு அவங்க சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் உலக வழக்கத்தில் அழிந்து போன மொழிகளில் லாட்டின், ஹீப்ரு, கிரீக், சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி பல லாங்குவேஜ் இருக்குது. அழிஞ்சு போச்சு எல்லாமே. இன்றைக்கி ஓரளவுக்கு இதில் தம் கட்டி தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தாக்கா நம்முடைய தமிழ் மொழி இருக்குது. அண்டு சான்ஸ்கிரிட் இது இருக்கு இல்லையா, சைனீஸு, அது கூட மேண்டரின்னு ஒரு ஆஃப் ஷூட் இருக்குது, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. ப்ராப்பர் சைனீஸ் இன்றைக்கி கிடையவே கிடையாது. அண்டு ஒரிசாலெல்லாம் அவங்களுக்கு ஒன்லி ஒடியா லாங்குவேஜ் தான் தெரியும். நம்ம ஊரில் எப்படி ஆந்திராவில் உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு காலஜானம்னு எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஊர்லேயும் எழுதியிருக்காங்க உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி. அது எல்லாமே ஒரிசா பாஷையில் தான் இருக்குது. அதனால் ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருந்தது. செயின்ட் அச்சுதானந்த தாஸ் அப்படிங்கிறவர் எழுதுந்து. ஸோ அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா அதெல்லாம் ஒரியா பாஷையில் தான் இருக்குது அந்த கிரந்தங்கள் எல்லாமே. ஆனால் லாங்குவேஜுங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கான மேட்ரு. விவேகானந்தர் ரொம்ப பெரிய ஞானி, அவர் சான்ஸ்கிரிட் தெரியாது அவருக்கு. அதனால் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்து அதை பற்றி விளக்கம் கொடுக்குற போது அவர் நாஸ்திங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆனால் இல்லைன்னு அர்த்தம், ஆஸ்தினா இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நாஸ்திகம் ஆஸ்திகம்ன்றது. அவர் தப்பாக சொல்லிட்டார். உடனே எல்லாரும் அவரை கிண்டல் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சான்ஸ்கிரிட் கூட தெரியலைவெல்லாம் பெரிய சாமியார் மதத்தை பரப்புறதுக்காக வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து சான்ஸ்கிரிட் கற்றுக்க ஆரம்பித்தார். அவர் அதை செஞ்சுருக்க வேண்டிய வேலையே இல்லை. போல்டாக சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது பெங்காலி தெரியும்டா, எனக்கு இது தெரியும்டா, என்ன சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஸோ உலகத்தில் எல்லா லாங்குவேஜும் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு லாங்குவேஜை உற்பத்தி பண்ணாங்க, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் உலகத்தில்னா. அதுக்கு ஜெண்டா வாஸ்தான் பேர். ஸோ என்னென்னோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. உலகத்தில் ஒரு சிங்கிள் மொழி யாராலையும் கொண்டு வர முடியவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பல ஸ்டேட்லேயே கூட கமல்ஹாசன் ஒரு சினிமாவில் தமிழ் எந்தெந்த பிராந்தியத்தில் கேரளாவில் தமிழ்நாட்டில் இப்படி இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். மரோச்சரித்திரான்ற சினிமாவில். அதே இது தெலுங்கில் வர்றபோது தெலுங்கில் எந்தெந்த ஊர் தெலுங்கானா, அந்த ஊர் இந்த ஊர் தெலுங்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பேசி காமிச்சிருப்பான். ஆனாலும் அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க பேசுகிற தமிழோ தெலுங்கோ அந்த பாஷையை கூட நிறைய வித்தியாசப்பட்டிருக்குது. எல்லாரும் ஒரே பாஷையை பேசுகிறது மாதிரி கிடையாது. இது காரணம் ஒரு படையெடுப்புகள் வந்தன. நடுவில் சாளுக்கியர்கள், களப்பிரர்கள், இந்த மாதிரி பல்வேறு தேசத்தவர்கள் தான் படையெடுத்து வந்தார்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் சரபோஜி ராஜாக்கள் ஆண்டாங்க. சரபோஜியெல்லாம் குஜராத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த பாஷை, இந்த சௌராஷ்டிரான்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து வந்த பாஷை அவங்க பரப்புனாங்க. ஆனால் இன்றைக்கி மதுரை மாதிரி ஊர்களில் சௌராஷ்டிராக்காரங்க ஒரு பெரிய பாப்புலேஷனே இருக்குது அந்த இடத்துலலாம். ஏன்னா அவங்க வந்தது. ஆனால் அவங்க ஒரு ஜெனுவினாக சரஸ்வதி மகா லைப்ரரின்னு வச்சு எல்லா நல்ல விஷயங்களையும் தொகுத்து புக்கெல்லாம் போட்டாங்க. அங்கே இருந்த பல நூல்களை திருடின்னு போய் தான் ஜெர்மன்காரனும் மற்றவங்கெல்லாம் ஏரோப்ளேனு, ராக்கெட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட ஒரு ஃபெய்த்து இருக்குது. அண்டு எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கணுன்றது பாசிபிளே கிடையாது. இன்றைக்கி உள்ள இதில் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் சயின்ஸ் எடுத்தால் உனக்கு கண்ணுக்கு தனி டாக்டரு, கண்ணில் கூட ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் வேறு, ஆப்ரேஷன் கேட்ராக்ட் பண்ணுற டாக்டர் வேறு. ஒரு கண்ணுக்கே 2 டாக்டர் வந்துட்டான் இப்போது. அதே மாதிரி உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஒரு டாக்டருங்கிறதெல்லாம் இனிமேல் கன்செப்ட்லேயே கிடையாது. எல்லாத்துலேயும் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க. ஃபேக்ட்ரியில் முதல்ல டிராயிங் போடுவான் ஒருத்தன், ஒரு போல்ட்டு நட்டு ஏதோ ஒன்று. அதுக்கு டை கேஸ்ட் பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூனிட் இருக்கும். 50 யூனிட்லேயும் 50 பார்ட்டு தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் ஒரு அசம்பிளிங் யூனிட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஒன்று சேவ் பண்ணுங்கள், அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் ஒன்று சேவ் பண்ணுங்கள். இப்போது போயிங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க என்ன ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க, யாருக்கும் நம்ம போயிங் எப்படி பண்ணுறோன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் ஒவ்வொரு பார்ட்டை ரெடி பண்ணி எல்லா பார்ட்டியும் சியாட்டிலுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு அங்கே தான் அசம்பிள் பண்ணுறாங்க. அதனால் அந்த போயிங் எப்படி பண்ணுறதுங்கிறத மற்றவங்களாம் ட்ரை பண்ணால் கூட இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல.
வருஷம் வருஷம் ஒரு போயிங்கை வாங்கி அதை பிரித்து தனித்தனியாக பண்ணி அப்படி வேணால் கற்றுக்கலாமே தவிர ஸ்பெஷலைசேஷன் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் எந்த ஒரு நாலேஜும் இன்றைக்கி ஒரு பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கே தவிர முழுக்க முழுக்க எந்த நாலேஜும் எல்லாருக்கும் சொந்தமாகறதுக்கான வழிமுறைகள் இல்லை. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் ஃபீல்டு, ஈவன் என்ஜினியரிங் ஃபீல்டில் பாரு, மெக்கானிக்கல் வேறு, சிவில் வேறு இல்லையா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வேறு, என்ஜினியரிங்லேயும் ஒரு 10-15 டிவிஷனெல்லாம் வந்தாச்சு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் எம்பிபிஎஸ் வரைக்கும் காமன், ஈவன் பிடிஎஸ் கூட ஒரு 2 இயர்ஸ் ஜென்ரல் மெடிசன் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பல்லுக்கு தனியாக போயிடுறாங்க. அந்த பல்லில் கூட இப்போ ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்துச்சு. அதாவது இந்த இதுக்கு இவங்க தான்ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. கண்ணில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பல்லுலேயும் இருக்குது. ஸோ உலகம் பூராவும் இன்றைக்கி டெக்னாலஜி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அந்த காலத்தில் இந்த மாதிரியான நாலேஜோ இல்லை ஒரே டாக்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னுட்டு பண்ண முடியுங்கிற மாதிரியான வழிமுறைகளோ கிடையாது. அந்த காலத்தில் இருந்தாங்க. லக்ஷ்மண சாமலியார்னு இருந்தார், ஆர்காட் சகோதரர்கள்னு பேர். அவர் எழுதின புக்கு, அவர் வந்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் எழுதின புக்கு இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜும் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த புக்ஸ் எல்லாம். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் கூட ஆரியப்பட்டான்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவங்களாம் அந்த காலத்தில் வான சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சவங்க. வராகமிகிரர் அவர் பெரிய அஸ்ட்ராலஜராக இருந்தார். ஒரு குழந்தைய பார்த்த உடனே அவர் சொல்லிடுவார், இந்த குழந்தைக்கு ஆயுசு இவ்வளோ, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நட்சத்திரம் இருக்கிற போது சாகுன்னு கூட சொல்லிவிடுவார். ஒரு ராஜகுமாரனுக்கு அப்படி சொல்லிட்டாருன்ட்டு அந்த ராஜா என்ன பண்ணான், ஏன்னா இவர் என்ன சொன்னார், அவன் இந்த நிமிஷத்துக்கு இப்படி சாவான் அப்படின்னு சொல்லுது. நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கடல் நடுவில் கண்ணாடியிலேயே ஷிப்பு கட்டி அதில் அவனை எங்கேயும் காட்டுக்கே போக முடியாது, ஏன்னா காட்டு பண்ணி அடித்து சாவான் அப்படின்னு சொன்னார் இவர். ஸோ காட்டில் இருந்தால் தானே காட்டு பண்ணி அடிக்கும். ஆனால் இவர் கடல் நடுவில் கண்ணாடியில் கட்டி அங்கே வச்சுருந்தார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என் பையன் காட்டு பண்ணி அடித்து சாகலைன்னா உன் கருத்தை வெட்டிடுறேன், என்ன வேணால் பண்ணிக்கோன்னாரு. இவன் உட்காந்து டீ சாப்பிட்டுருக்கான். இங்கே ஒரு பில்லர் இருக்குது, ஆர்னமெண்டல் பில்லர், அது இவன் மேலே சாயுது. அதில் காட்டு பண்ணியோட ஸ்கல்ப்சர் இருக்குது. அப்போ அவன் செத்து போயிட்டான். ஸோ வராகம்னா பண்ணின்னு அர்த்தம், மிகிரர்னா அதை அவருடைய பேர், அது மிகிரர்னு சொல்கிறது. இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட்டு தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான் 16ஆவது நூற்றாண்டு, அப்படிலாம் இல்லை. ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்துச்சு. ஒன்று குபேரன் வச்சுருந்தான், அதை தான் ராவணன் வாங்கின்னு வந்து யூஸ் பண்ணான். இன்னொன்று இந்திரங்கட்டு இருந்தது, தேவர்களுக்கு தலைவன், அதை தான் நந்தி கிராமத்துக்கு போகிறதுக்காக சீதையும் ராமரும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்திருக்கு. விக்ரமாதித்யன் என்ன சொல்கிறான், இப்போ ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ராஜா தான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஓட்டியும் பார்த்துட்டேன், உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த டெக்னாலஜியை யாருக்கும் கொடுக்காம நான் ஆட்சிப்படுறேன் அப்படின்னா. அதுதான் நீங்கள் 16 ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம நினச்சிக்கின்னு உட்காந்துருக்கோம். ஸோ எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் கூட அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போய் யாரும் கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுள் இந்த உலகத்துக்கு அந்த நாலேஜ் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு சொன்னால் அந்த நாலேஜை வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் இந்த பென்சிலுன்றது உலகமாக அதிசயம், சர்வரோக நிவாரணி மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பேன் பண்ணி வச்சுருக்கிற 70 மெடிசனில் பென்சில் ஒன்று, பென்சிலின் யூஸ் பண்ணாதீங்கன்னு அந்த டாக்டருங்களே இன்றைக்கி வாய் விட்டு சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் சயின்ஸுன்றது ஒரு செவ்வாய் யாருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும் அவங்க நல்ல டாக்டர் ஆகும். செவ்வாய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுதோ அவ்வளோ கைராசி டாக்டராக இருப்பார். கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அவர் ஆவரேஜ் டாக்டராக இருப்பார். இவ்வளோ தான். அதுவும் இன்றைக்கி அது கூட தேவைப்படுறதில்ல. எல்லாத்துக்கும் போய் டெஸ்ட் எடுத்துன்னு வர சொல்லி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்களெல்லாம் வச்சு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணால் ஒரு என்னென்னா அதே டயக்னோஸ் பண்ணும், அதுவே மருந்து கொடுத்துரும். இப்போ ஓரளவு நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்கள்லாம் வந்து டாக்டர்கிட்ட போகாமையே கம்ப்யூட்டர்லேயே டயக்னோஸ் பண்ணிடுறானுங்க. எந்த வியாதிக்கு என்ன சிம்டம்மு என்ன மருந்து எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாலேஜ்ன்றது ஒரு வகையில் ஒரு டிவைன் கிரேஸ். அது குருமூர்த்தின்னு ஒருத்தர் சொன்ன சார், இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வாசலில் இந்த குருசாமியார் அவர் பேர். அவர் அந்த காலத்தில் சாதாரண ஜிசிஐஎம் எம்பிபி அந்த மாதிரி டைப்பான டாக்டர்.
அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க? அந்த காலத்தில் அவர் ரொம்ப ஜீனியஸ். அவர்கிட்ட விதவிதமான கேஸுங்க போகும். ஆனால் எல்லாத்தையும் அவர் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரீட் பண்ணுவார். ஒரு நிறை கர்ப்பிணியான ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையோட விரல் வந்து அந்த தொப்புளை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துச்சு. அந்த காலத்தில் சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் கிடையாது. சிசேரியன் இருந்தால் அது பண்ணி இது பண்ணிப்பாங்க. அவர்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுன்னு லெஃப்ட் ரைட் நடந்து அந்த நீட்டி இருக்கிற குழந்தையோட விரல்கிட்ட அந்த சிகரெட்டோட டிப் இப்படி கொண்டு வந்த உடனே விரலை இழுத்துக்குது குழந்தை, ஸ்டிச் போட்டு போயிட்டு வானார். இப்படி ஒரு காமன் சென்ஸ் இருந்தது. ஏன் ஒரு முருக பக்தர், செவ்வாய்க்கும் முருகனுக்கும் மெடிக்கல் சயின்ஸுக்கும் இது இருக்கு. அவர் இங்கேருந்து டக்கோட்டா ஃப்ளைட்டில் பெங்களூருக்கு போவார் பேஷண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்கு. போகிற போது வள்ளிமலை இல்லையா, அது மேலே லோவாக பறந்து 1000 ரூபா காயினுங்களை ஒரு பெரிய மூட்டை மாதிரி கட்டி அங்கே வள்ளிமலை சச்சிதானந்த சாமி உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்ட கரெக்டாக அவர் பார்க்குற மாதிரி போட்டுட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய முருக பக்தராக அவர் இருந்தார். அதே மாதிரி ஒரு லேடி கொட்டாவி விடுற போது அவள் கை இப்படி தூக்குனாலாம், இப்படி கொட்டாவி தூக்கினா அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. டாக்டருங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம், மல்டிபிள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்கள், அவளுக்கு அனஸ்தீஷியா மாத்திரம் கொடுக்காதீங்கன்றார். ஸோ அதே மாதிரி நர்ஸுங்க வர்றாங்க ஓடுறாங்க, எல்லாம் அவளை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு மயக்கம் வந்து கொடுக்கவே இல்லை. இவர் டாக்டர் ட்ரெஸ்லாம் உள்ளே போயிட்டு நர்ஸுங்களை எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறார். இந்த பொம்பளை இவர் மாத்திரம்தான் இருக்காங்க. இவர் ஆப்ரேஷன் தியேட்டரினுடைய கதவை லேட்ச் போட்டு இந்த பர்சனுங்கிற பொம்பளையை கற்பழிக்கிற மாதிரி மேலே உளறாரு. அவள் கையை இப்படி துப்புக்குன்னு இழுத்துக்கினா போயிட்டு வா அப்படின்னாராம். காமன் சென்ஸ், லாஜிக். இதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் வேர்ல்ட் ஃபேமஸ் சர்ஜன் வந்திருக்காங்க. அப்போது அந்த ஆள் ஒரு புக் எழுதியிருக்கான், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு அனுபவங்களை எல்லாம் தொகுத்துட்டு. ரொம்ப அழகான ஒரு புக் அது. அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா 7th டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் ப்ரே பண்ணுவான், நர்ஸாக இருந்தா ஆஸ்திரேலியாவில். அதனால் நானும் ப்ரே பண்ணுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலேருந்து வந்துச்சு. அதனால் நான் இப்போ எந்த ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணுன்னாலையும் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரே பண்ணுறேன். கடவுளே, இது என் கை கிடையாது, இந்த கை உன்னுடைய கை, நீ தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்ட்டு. இது வரைக்கும் நான் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயில் ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ ஒரு டாக்டர் கையும்னு ஒருத்தர் இருந்தார். அவர் போன ஒரு ஹெலிகாப்டர் எங்கேயோ வயல்வெளியில் கீழே விழுந்துச்சு, ரிப்பேர். இவர் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் வழி இல்லை. அங்கே ஒரு வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே போய் எட்டி பார்க்குறாரு, ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா அப்படின்னு. சரி சொல்கிறாரு, நான் வந்து இது கிராஷ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் வந்து வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த இடத்துல இந்த பொட்டல் காட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த ரூமில் இருக்கானே இவன் என் பையன், இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை வந்து டாக்டர் கையும் தான் க்யூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் பணம் சேர்க்கறதுக்காக செலவெல்லாம் கம்மி பண்ணின்னுட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி அந்த பணத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் போய் நாங்கள் டாக்டர் கையுமோ பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் தான் டாக்டர் கையும். அப்போ கடவுள் நினச்சார்னா இவங்க அவரை தேடி போகிறதில்ல, கடவுள் அவரை வர்ற மாதிரி பண்ணிட்டு இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவனுடைய சிஸ்டரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிக்கு போயிட்டு மருந்து கடையில், ஐ ஹவ் $10, கிவ் மீ எ மிராக்கிள் அப்படின்னு. அவன் சொல்கிறான், வி டோன்ட் செல் மிராக்கிள்ஸ் பேபிங்கிறான். நோ, தி டாக்டர் செட் ஒன்லி எ மிராக்கிள்ஸ் குட் சேவ் மை பிரதர், ஸோ ஐ வில் கிவ் யூ $10, லேட்டர் ஐ வில் பே த பேலன்ஸ் அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், வி டோன்ட் செல் மிராக்கிள்ஸ். அங்கே கடைக்கு வந்திருக்கிற ஒரு ஆள், ஹவு ஸ்ட்ரேஞ்ச், ஐ ஹவ் மிராக்கிள் டு செல் ஃபார் $10 அண்ட் யூ ஹவ் த ரைட் மணி, கம் அப்படின்னு. அவர் ஒரு பெரிய சர்ஜன் அமெரிக்காவில். அந்த குழந்தைய கூட்டின்னு போய் அவரே அவர் செலவில் அந்த பையனை கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவனை க்யூர் பண்ணார் அப்படின்னு. இப்படி எக்கச்சக்கமான வழிகளில் டாக்டர்களை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறான். அவன் நினச்சா எது வேணால் சாத்தியம்தாங்கிற மாதிரி. நான் இப்போ சொன்ன உதாரணம்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் டாக்டர் ப்ரொஃபஷன் அவ்வளோ நோபலாக இருந்தது. ஆசை எனும் கடலினிலே அலைப்படகானேனி, அன்பு எனும் வலை வீச உன்வயமானேன்.
ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தே நீ, உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன். ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு எனும் வலை வீச உன்பயமானேன். காசு பணம் பெரிதனையாம் கற்பனை செய்தேன், காலமெல்லாம் சிந்தனையை விற்பனை செய்தேன். மாசு மறு இல்லாத மனம் படைத்தவாதை தூசு என நீ உரைக்க யான் திருந்தினேன். ஆசையெனும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு என்னும் வலை வீச உன்பயமானேன். சாதனைகள் செய்ததாக நானும் நினைந்தேன், அது வேதனையாய் மாறிவிட கண்கள் நனைந்தேன். போதனைகள் செய்து என்னை திசை திருப்பினாய் குரு நாதன், உந்தன் கால் தடத்தை பற்றி நடந்தேன். மாயை என்னை மயக்கிவிட ஏதோ பேசினேன், அதை மன்னவா உன் முன்னுரைக்க மனம் கூசினேன். தாயி உனை தரிசனம் செய்யும் தவ பயன் பெற்றேன், நீ தந்த ஆசி பலத்தாலே புத்துயிர் பெற்றேன். சங்கர சிவ சங்கர என பாடி உருகுவேன், உன் சந்நிதியனை புடமிடவே வேண்டி மருகுவேன். மங்களகர மூர்த்தி உனை நினைந்து பாடு. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.